மீட்டு ரட்சித்தீரே. எங்கோ போய்கொண்டிருந்த வாழ்க்கையை இமைப்பொழுதில் மாற்றி இல்லாதவனாய் இருந்த என்னை இருக்கிறவரோடு என்னை உதவி செய்தீரே. என் பிதாவே, ஒரே பேரான குமாரனை எனக்காக தந்தவரே, உம்முடைய அன்பு பெரியது. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. யாக்கோபு சொல்றான், நரை முடியோடு கூட என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. இயேசு வருவதற்கு 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷன். தேவனுடைய பிள்ளை, நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்துமாவை ஒருபோதும் கர்த்தர் பாதாளத்தில் விடுகிறதில்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாதாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உடன்படிக்கை பற்றி சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலங்களிலே அது முழுவதும் பிடிக்கப்பட்டு புறஜாதிகள் தேசத்தில் போய் இருக்குது. பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருக்குது. அதை திரும்ப கொண்டாடுறதுக்கு ஆண்டவர் 2 பசுக்களை தெரிந்து கொண்டார். 2 பசு தான். ஆண்டவருக்கு தன்னுடைய உடன்படிக்கையை காத்து கொள்கிறதிலே உண்மையுள்ள ஒரு தேவன். உடன்படிக்கை பற்றி ஆண்டவர் பேசுகின்ற ஒரு இடம்
உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தான் மோசேக்கும் சகரியா வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுன்னு சொல்றாங்க இல்லையா. உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தான் தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்க. அந்த பெட்டி தவறி போன போது 10 மேசுக்கு போகிற அந்த வழியிலே அந்த பசுக்கள் தானாக பாருங்களேன். அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், 4 காலில் நடக்குது, அதுக்கு கால்நடை நடந்து போறதுனால கால்நடைன்னு வைக்கிறாங்க. காலால் நடக்குது, அதனால அதுக்கு பேரு கால்நடை. நம்மளும் கால்நாள் நடக்கிறோம், கையில நடக்கிறோமா? இல்லை. நமக்கு ஏன் கால்நடைன்னு வைக்கல? திஸ் இஸ் த கொஸ்டின். அதுக்கு காலில் நடக்குது, கால்நடைன்னு வச்சுருவீங்க. நம்மளும் காலில் தானே நடக்கிறோம், நமக்கு ஏன் கால்நடைன்னு வைக்கல? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு விரும்புகிற இடத்துக்கு தான் கால் நடக்கும். மனசு தான் டிசைட் பண்ணோம், அதுக்கு மனசு டிசைட் பண்ணாது. அது நடத்துகின்ற வழியிலே போகின்ற ஒரு சாதாரண ஒரு மிருகம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அது போல நம்ம பசுக்களை போல கறவல் ஆடுகளை கர்த்தர் மெதுவாய் நடத்தி, ஆண்டவருடைய வசனம் பாருங்களேன், அது கறக்கிற ஆடு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற ஆடு, சபைக்கு பிரயோஜனமான ஆடு, ஊழியம் செய்கிற ஆடு, உதவி செய்கிற ஆடு, கொடுக்கிறவன் கொடுக்கிற ஆடு. பாருங்க, பணம் நிறைய இருக்கும், கொடுக்கும் மனசுல இருக்காங்க, கொடுக்கிற ஆடு. இப்படிப்பட்ட ஆடுகளை கர்த்தர் மெதுவாக நடத்துகிறாராம். அல்லேலூயா. யாரை எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல ஆராதனையில நம்ம ப்ரோக்ராம் போறதுக்கு பின்னாடி நிறைய 10 o'clock நிறைய கூட்டம் இருக்கும். அதனால இப்போவே நம்ம என்ன செஞ்சுக்கணும், காற்றுள்ள போதே நல்லா தூத்திக்கணும். அதனால இப்பவே ரொம்ப க்ரௌட் இல்லாத நேரத்திலே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரெசன்ட் போட்டுருங்களேன். உள்ளே நையா சொல்லலாமா? டீச்சர் நான் வந்துட்டேன், லார்ட் ஐ அம் ஹியர், வந்து உட்காந்துட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்ட் போடுறதுக்காக ஒரு சின்ன ஆராதனை பண்றோம், ஒரு குட்டி ஆராதனை. ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ ப்ளீஸ் ஜாயின் வித் us to glorify God. தயவுசெய்து ஆராதனை பண்றதை வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களுக்கு நான் என் மனைவிட்ட கேட்டேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் உபவாசம் சொல்றாங்களே, உனக்கு ஏதாவது உபவாசம் பற்றி தெரியுமாடின்னு கேட்டேன். அவன் எனக்கு சொன்னா, நான் எப்பவுமே இருந்ததில்லை, எங்க மாமா இருப்பாரு, அவர் சிபிஎம்ல இருக்கிறாரு, அதனால அவர் என்ன செய்யறாரோ அதை சொல்றேன். என்னடி செய்வார் சொல்லு? உபவாசத்தை அன்னைக்கு யாரு கூடயும் பேச மாட்டார். உடனே நான் நினைச்சிட்டேன், உபவாசத்தை அன்னைக்கு யாரு கூடயும் பேசக்கூடாது, உபவாசத்துக்கு தனியா செப்பரேட் பண்ணிப்பாரு. மற்ற நாள் ஜபிக்கிறதோட காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி குளிப்பாரு, வந்தவனையும் குளிப்பாரு, வந்தவனே யார்ட்டையும் பேச முழங்கால் பண்ணுவாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு 4 hour 5 hour ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த உபவாசத்தை க்ளோஸ் பண்ணுவாரு. எனக்கு அதுதான் உபவாசம்னு என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்த உபவாசம் அதுதான். நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். முதல் என்னை பார்த்து கேட்டா, ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஜெபம் பண்ண வருமானு கேட்டா. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணதான், ஜெபம் பண்ணாம எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், ஜெபம் பண்ணாம எப்படி ஆண்டவரோட பேசினேன், வரும்னு சொன்னேன். சரி, இப்போ ஃபேமிலி ப்ரேயர் ஒன்று வச்சுருவோம். இன்னையிலிருந்து நான் முழங்கால் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ண சொல்கிறேன். அவளுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண வரலங்க. நான் ஆவிக்குரிய ஜீவன் இப்படி தாங்க ஆரம்பிச்சது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் கொஞ்சம் என்னை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் பண்ண வருதோ வரலையோ, பாட வருதோ வரலையோ இல்லையோ, விசுவாசத்தோடு கொஞ்சம் என் தேவனுக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன். கர்த்தர் என்ன ஜபிக்கிற ஒரு நபராக, துதிக்கிற ஒரு நபராக, ஊழியம் செய்கிற ஒரு நபராக, நான் எதிர்பார்க்காத உயரங்களை கண்டடைய தேவன் எனக்கு உதவி. ஆண்டவர் போய் ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல யோர்தான் நதியில் 21 பேர் ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் பிரயாசப்படுங்களேன். எந்திரிச்சு சார் கட்சிச்சுன்னு உட்காந்துடக்கூடாது இல்லையா? ராமன் சொல்லாமா? So we must the people of God, எந்த